மச்சான் உன் ஆள் கூட பிரேக்கப் ஆடா கேள்விப்பட்டேன், உண்மையாடா? ஆமாம் மச்சான். என்னடா சொல்கிற? இதோட 16 பிரேக்கப்டா. எனக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் செட்டே ஆகாதுன்னு நினைக்க மச்சான். எத்தனை பிரேக்கப்பு நமக்குன்னு கடவுளாக யாராச்சும் கண்ணில் காட்டுவார். விகாஸ் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். ஐ லவ் யூ. ஒரு பேய் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிற்கிறேன். இப்படி உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 22 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண நானும் ஒன்று மாதிரி சேர்த்து பேய் மாதிரி ஆயிடுவேன். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ டக்குன்னு சொல்ல அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, வெயிட் பண்ணுறேன். ஆட கிறுக்கு பயப்பட இம்புட்டு ஆசையா மாமன் மேலே. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஹே, நீ ஃபோட்டோவில் தெரிய மாட்டல, சாரி மறந்துட்டேன். நீ ஃபீல் பண்ணாத, நீ என் மனசில் இருக்க, அது போதும். போல அம்மா போல ஒன்னா தூக்கின ஜாவ போல செல்ல குட்டி ஓடி ஓடி வாச்சா மேல. ஐயோ கஹா வாலே கிதர் வாலே தாகோ எடுத்து பானி பேலே கம கம படுத்துக்கோ மைமா மேலே. ஓ வாயில போட
போட்டு மெல்லும் பீடா சருதாமா அட ஹிந்தியில சொன்னா நான் பியார் கருதாமா வாயில விடிய போகுது, நான் வீட்டுக்கு போகணும். நம்ம நைட் மீட் பண்ணலாம். பாய், மிஸ் யூ. மிஸ் யூ டூ. என்னது? மிஸ் யூ டூ. டேய் ஆம்பளை பையாடா நீ? இது தெரியாம லவ் பண்ண? டேய் எந்த ரூபத்தில் நீ ஆம்பளமாக இருக்க? என்னடா முடியுது? என்னடா பூ இது? பூ தரையில் இருந்து எடுத்து வச்சேன். செத்தக்கப்புறம் நான் பாட்ச் கட்டிங்காடா போட முடியும்? பாவி ஆளை விட்றா சாமி. நைட் எங்கே மீட் பண்ணலாம்? சுடுகாட்டில். ஓ வீட்டுக்கே வரியா? பாய். டே 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 டேய் நான் ஆம்பளை பையா லவ் பண்ணுறது நான். மம்மி கரண்ட் வேற போய் தொலைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது? டேய் என்னடா? கதை சொல்லி விளையாடுவோமா? என்ன கதை? நெஜ கதை. நிஜ கதையா? வேணாம் சொன்னால் உடையா போகிற. சரி சொல்லு. அன்னைக்கு நைட்டு 1 மணி இருக்கும். தேட்டரில் படம் பார்த்துட்டு பைக்கில் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு கை வண்டியை மறைச்சிச்சு. யாரான்னு பார்த்தா ஒரு அம்மா கையில் குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட எங்கே போகணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாங்க. நானும் குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை போல், இது வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு இறக்கி விட்டேன். ஒரு 10 மீட்டர் போன பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, சுற்றி 5 கிலோமீட்டருக்கு ஹாஸ்பிட்டலே கிடையாதுன்னு. ஐயோ வழி தெரியாமல் இறங்கிட்டாங்களே, அவங்கள்ட்ட சொல்லணுமேனு திரும்பி பார்த்தா அவங்க அந்த குழந்தைய கடிச்சு தின்னுட்டு இருந்தாங்க. இதே ஃபேனல் தான் ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்துச்சு. தூக்கு போடுச்சா? இந்த 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 ஹாஸ்பிட்டல் ஒரு சுடுகாடு மேலே தான் கட்டினாங்க. சுடுகாட்டுக்கு மேலேயா? அப்புறம் டேய் ஏன்டா கத்துற? நீ என்னடா அங்கேருந்து வர? கரண்ட் போயிடுச்சு, அதான் பால்கனிலேருந்து ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தியா? அப்போ என்கிட்ட பேசுனது கதை சொல்லி விளையாடுவோம். கொடியவனின் கதைய முடிக்க கொறவளைய தேடி கடிக்க